வணக்கம். ஸ்ரீ மகா ஃபேஷன். உங்களுக்கு ஒரு பட்டு சேரீல எப்படி ஒரு ஃப்ராக் தைக்கிறதுன்ட்டு நான் சொல்லித்தர போறேன். அளவு எடுக்கிறதும் சொல்லித்தரேன், வெட்டுறதும் உங்களுக்கு காட்டுறேன். இது ஏற்கனவே நான் தச்சு கொடுத்த ஃப்ராக் தான் இது. இப்போ இதுல அளவு எடுக்கணும். இதே அளவு தான் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பட்டு சேரீல கொடுத்துருக்காங்க. இந்த பட்டு சேரீ தான். இதுல நம்ம எப்படி கலர்ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ராக் இதே மாதிரி அழகா தச்சு தரதுன்னு எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப வெட்ட சொல்லி தர போறேன். அடுத்த வீடியோல தைக்கிறதும் சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருள் பாடி கலர்ல லைனிங்கு, மேல் டாப்புக்கு ஏத்த கலருக்கு அந்த லைனிங். கலர் ஒன்னா போடாதீங்க, தனித்தனியா போடுங்க, அப்பதான் பார்க்கும்போதும் அழகா இருக்கும். பாடிக்கு 3 மீட்டர் எடுத்திருக்கேன், டாப்புக்கு 1 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். லேஸ் கேட்டிருக்காங்க, அதனால லேஸ். இப்போ இதுல அளவு எடுக்கலாமா? இப்ப நம்ம பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் லென்த் எடுத்துக்கோங்க, எவ்வளவு லென்த் இருக்குன்ட்டு. கரெக்டா ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து ஃபுல் லென்த் 50 இருக்கு. அதே மாதிரி எழுதிக்கோங்க. பாடி லென்த் 14 இருக்கு. நெக் லென்த் 6 இருக்கு. இதுல எப்பவும் போல சென்டர் பண்ணிட்டு கரெக்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க, எவ்வளவு டீப்ன்ட்டு. 6 இன்ச் இருக்கு டீப்பு. அகலம் வந்து 2.5 இருக்கு. ஷோல்டர் ஒரு பாதி ஷோல்டர் எடுத்தா போதும், 2.5. அதே மாதிரி ஆமுல் உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, சாக் பீஸை வச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்கொயர் கிடைச்சிரும். 5.5 இன்ச்சு கையின் ஆழம் இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து கை லென்த் எடுத்துக்கோங்க. இவங்க பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. இந்த பஃப் இப்படி மடிச்சுட்டு இப்படி எடுங்க, ஏன்னா இது தனியாக வைக்கிறது. கை லென்த் 10.5 இன்ச்சு. கை லூசு ஒரு பாதி அளவு 4.5 தான். அப்போ ஃபுல் ரவுண்டுனா 9 இன்ச்சு வரும். இதுக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாடி சைஸ். பாடி சைஸ் செஸ்ட் அளவு வந்து 15 தான். வேஸ்ட் 16 வருது. நம்ம ஒட்டியான மாதிரி தச்சு அதை கட்டும் போது அது கரெக்டா வந்துடும். இவ்வளவுதான். இப்போ நம்ம எடுத்துட்டோமா? இப்போ அவங்களோட மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். பாடி சைஸ் 52ல நம்ம தையலுக்கு பாடி இருக்குது பார்த்தீங்களா, 14 இருக்கு. அந்த 14ல 1 இன்ச்சு ஆட் பண்ணி 15 வரும். அதை மைனஸ் பண்ணா 47 இன்ச்சு 47 வரும். பாடி மட்டும் கீழே, பாடியில இருந்து கீழே வர்றது 47 இன்ச்சு வைக்கணும். இப்போ லைனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைனிங்க வந்து அவங்க ஃபிளார் உள்ள வைக்கிறது, எனக்கு ஓவர் ஃபிளார் வேணும், சிக்க கூடாது அப்படின்னுவாங்க சில பேர். சில பேர் எனக்கு நார்மலா வச்சா போதுங்க அப்படின்னுவாங்க. எப்படி வச்சாலும் நமக்கு ஏத்தா மாதிரி கரெக்டா அவங்க கொடுத்துருக்க அளவுக்கு ஏத்தா மாதிரி வைக்கணும். இந்த பாருங்க, ஃபுல்லா பிரிச்சுட்டேன், உங்களுக்கு பிரிச்சே காட்டுறேன். இதை அப்படியே டபுளா மடிச்சுக்கோங்க. ஒரு மடிப்பு, கீழே இன்னொரு மடிப்பு. இந்த 2 மடிப்பும் நம்ம பக்கமா வச்சுக்கோங்க. எப்பவும் போல நம்ம கீழே பிசுறுக்காக ஒரு கோடு போட்டுடுறோம். கோடு போட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சு மடிச்சு தச்சிருவோம். இது ரெண்டும் கணக்கு வைக்காம. இப்போ இது லைனிங் தான், ஒரிஜினல் பீஸ் கிடையாது. 47 இன்ச்சு. அப்ப 47ல லைனிங்க்கு 46 வைங்க. உள்ள இருக்க லைனிங் தொங்க கூடாது.
46 இன்ச்சு கரெக்டா வச்சுட்டு இங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓவர் ஃபிளார் இல்ல, நார்மலா உள்ள லைனிங் ஃபிளார் வரும். இப்போ இடுப்பு சைஸ் 34 இன்ச்சு. 34ல ஒரு பாதி அளவு எவ்வளோடா? 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சு ரெடி அளவு. கரெக்டா 1 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்றேன். இவ்வளவுதான். இப்படி வச்சுட்டு லாங் ஸ்கைல் எடுத்துட்டு அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இவ்வளவுதான். இந்த மாதிரி கோடு போட்டீங்கனாலுமே உள்ள இருக்க லைனிங் ஓவர் ஃபிளார் வராது. இன்ஸ்கர்ட் மாதிரி உள்ள இருக்கும். உங்களுக்கு பஃப்னு தெரியாது. பஃப்னு வேணும்னா ட்ரிபிளா போடணும். அதே அடுத்த ட்ரெஸ் தைக்கும் போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க இருந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. எல்லா ஃப்ராக் தைச்சினாலும் எப்பவுமே ஃப்ரண்டேஜ் டவுனா இருக்கணும். ஏன்னா இறங்கும். இந்த மாதிரி கிராஸ் கோடு போட்டுடணும். போட்டுதான் வெட்டணும் லைனிங்க. நான் சொல்லித்தர மாதிரி எப்பவுமே கோடு தெரியற மாதிரி வெட்டிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. தைக்கிற அளவெல்லாம் அப்பவே பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஈஸியா தைக்க முடியும். நீங்க ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தைக்க வேண்டாம். இப்படி வெட்டிக்கோங்க. இது மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்றோம். இது எந்த அளவு இருந்தா போதும். வெறும் 16 இன்ச்சு தான் இருக்கணும். ஒரு பாதிக்கு 8.5 இன்ச்சு வரணும். அந்த 8 நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 34 இன்ச்சு இடுப்பு சைஸ். அப்போ ஒரு பாதி அளவு 4ல ஒரு பங்கு 8.5 இன்ச்சு தான். அந்த 8.5 இன்ச்சை மார்க் பண்ணி லைனிங்க கீழ் பாட்டத்தை வெட்டிட்டோம். இப்ப மேல் துணியை நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இதுதான் டாப்புக்கு. ஏன்னா அவங்க முந்தானியே வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல சிங்கிள் பீஸ். ஓகேவா? இதை 2 கரையும் ஒன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே டபுளா மடிச்சு போடுங்க. போடிச்சிங்கன்னா உங்க ஃபோல்டிங் நம்ம பக்கமாவே இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட் கை வெட்டணும். எப்பவுமே கை வெட்டணும். மடிச்சு தைக்க போறது இல்லை. நம்ம பிசுரா அடிச்சு அப்படியே திருப்பிட்டு லேஸ் வைக்க போறோம். அதுக்காக 1/2 இன்ச்சு இருந்தா போதும். கை லென்த் 10 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்கு கூட்டி 10. கை மொத்த லூஸ் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். 4.5 இன்ச்சு ஒரு பாதி வந்தது. ஃபுல் ரவுண்டு லூஸ்க்கு 9 இன்ச்சு. அப்போ ஒரு பங்கு அளவு 4.5. 4.5 எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஆமூல் சைஸ் 14 இன்ச்சு. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 7 வரும். 7ல பாதி 3 சென்டர் பகுதி. இங்கேருந்து 1/2 இன்ச்சு, இங்கேருந்து 1/2 இன்ச்சு. ரொம்ப ஈஸியா வரையலாம். கவர் தட்டு. அந்த கவர் தட்டு நீங்க கரெக்டா வரைஞ்சீங்கன்னா தான் பிளவுஸ் கையெல்லாம் அழகா இருக்கும். இதுதான் கை மெஷர்மெண்ட். இப்போ இவங்க இதுல இருந்து பஃப் கேட்டிருக்காங்க. இங்க இருந்து இங்க 5 சுருக்கம் தான் கேட்டிருக்காங்க ட்ரெஸ்ல. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 குட்டி குட்டியா ஊசி அளவுல வச்சிருக்காங்க. அப்போ எத்தனை இன்ச்சு சுருக்கம் வருது? 3 இன்ச்சுக்கு விட்டுருக்காங்க. இப்படி துணி எடுத்து இப்படி பாருங்க. பார்த்துட்டு இங்க இருந்து 3 வைங்க தையலோட கூட்டி. அதே 3 இன்ச்சு இங்க வைங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி இப்படி வரணும். இதுல இப்ப மாறும் அப்படியே ஸ்லீவ். அதுக்கப்புறமா வெட்டிக்கணும். இது சென்டர்.
ஓகேவா உங்களுக்கு? இந்த கை சுருக்கம் வைக்கும் போது உங்களுக்கு தைக்கும் போது காட்டுறேன். இப்போ பாடி சைஸ் முதல் ஃப்ரண்டேஜ் வெட்டுறேன். கரெக்டா பிசுருக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாடி சைஸ் 15 இன்ச்சு லென்த்து. அந்த லென்த்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவு ட்ரெஸ் தான் எடுத்து நம்ம அளவு மெஷர் பண்றோம். இதுல கூட்டெல்லாம் தேவையில்லை. அளவுல என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான், 32. அப்போ ஒரு பாதி அளவு 8 இன்ச்சு தான். ஸோ கழுத்தின் அகலம் 2.5, ஷோல்டர் 2.5 இருந்துச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்கு கூட்டி 3 இன்ச்சு வைக்கிறேன். மொத்தம் எவ்வளவு ஆகுது? 5.5. இந்த 5.5 தான் இப்படி வச்சு மார்க் பண்றேன். ஷோல்டர்ல என்ன லென்த் அகலம் வருதோ அதே அகலத்தை தான் ஆமுல் அளவுக்கு மார்க் பண்றேன். 1/4 இன்ச்சு ஷோல்டர் கிராஸ். ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க, அதே 6 இன்ச்சு மார்க். பேக் நெக்கு 8 இன்ச்சு. ரெண்டுமே ஃப்ரண்ட் நெக் மட்டும் நெக்லஸ் கழுத்து கேட்டிருக்காங்க, பேக் வந்து ரவுண்ட் நெக் கேட்டிருக்காங்க. கரெக்டா 1 இன்ச்சு ரவுண்ட் ஷேப் வச்சு வரைஞ்சுக்கோங்க. ஆமுல் அளவு 14 இன்ச்சு வந்துருச்சு உங்களுக்கு. 14. இப்ப ஆமுல் அளவு முடிஞ்சிச்சு. இப்ப பாடி சைஸ் 34. 34னா 8.5. டாட் எல்லாம் இல்லை இதுல. அதனால என்ன அளவு கேட்டிருக்காங்களோ அதே 8.5 இன்ச்சு வச்சுட்டு இப்படி கிராஸ்ல அந்த அளவுக்கும் இந்த அளவுக்கும் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிடு. நம்ம ஃப்ராக்குக்கு கீழே 1/2 இன்ச்சு டவுன் ஷேப்ல வெட்டணும். அதே மாதிரிதான் இங்க அதே மாதிரி 1/2 இன்ச்சு வச்சுட்டு டவுன் ஷேப்ல வெட்டிக்கோங்க. இந்த பெண்ட் அந்த ரவுண்டு இதுல ஏறும் போது உங்களுக்கு கரெக்டா இந்த கட்டு ஓவல் அழகா வந்து உட்காரும். கரெக்டா 1/2 இன்ச்சு வைங்க. தச்ச உடனே கரெக்டா 1/2 இன்ச்சு வந்துடும். இது பேக்ல ரவுண்ட் ஷேப். இப்போ இதுல 6 இன்ச்சு 6 இன்ச்சுல சென்டர் பகுதி 3, 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அப்ப நடு சென்டர் எவ்வளவு? 2.5. 2ல சென்டர் பாயிண்ட் 1.25. 1.25 இப்படி 1 இன்ச்சு இப்படி வச்சுட்டு இதுக்கு அதுக்கு அப்படி ரவுண்டு போடுங்க. இப்படி போட்டுட்டு இதை அழகா இப்படி விரிச்சு இப்படி லைட்டா இப்படி 1/4 இன்ச்சு வெளியே போய் இப்படி கொண்டு வரணும். அப்ப அந்த நெக்லஸ் கழுத்து அழகா வந்து உட்காரும் உங்களுக்கு. இது நீங்க தைக்கிறதுக்காக. இது நிறுத்துற அளவு. இதை அப்படியே வச்சுட்டு பேக்க போட்டுக்கோங்க. பேக்கு ஜிப்பு கேட்டிருக்காங்க. அந்த ஜிப்புக்காக இந்த துணியிலே நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுறேன். அப்படியே மடிச்சு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ண வேணாம். இப்ப பாருங்க, இதுதான் பேக்கோட ரவுண்ட் ஷேப்பு. இது நெக்கோட டீப்பு. நம்ம 1 இன்ச்சு ஜிப்பு வைக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் வெட்டியாச்சு. இது ஜிப்புக்காக நம்ம இங்க மார்க் பண்றோம். இது ஆமுல் சைஸ். இது நம்ம பிடிச்சு தைக்கிற அளவு. இப்போ இதுல நம்ம ஃபைனலா வெட்ட போறது கவர் தட்டு. 1/2 இன்ச்சு லைட்டா இப்படி கவர் தட்டு வரணும். இவ்வளவுதான். இது முன் பக்கம்.
ஓகேவா? நெக்லஸ் கழுத்து, பேக்கு. இப்போ உங்களுக்கு இப்போ ஒரிஜினல் துணியை போட்டு வெட்டுறது சொல்லித்தரேன். ஃபுல் சாரி, இது பிளவுஸ் பிட்டு, இது முந்தானி. கரெக்டா 3 மீட்டர் பாவாடைக்கு கீழே கேட்டிருக்காங்க. அளந்து பார்த்துக்கோங்க. இதை வெட்டி எடுத்துடுறேன். சிஎம் அளவு பார்த்துக்கோங்க. கரெக்டா 100 வருதா? 1 மீட்டர். இதே மாதிரி 2 மடங்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, வந்துட்டோமா? நம்ம 3 பங்கு வந்துடுச்சா? 1 2 3 பீஸ், 3 மீட்டர். கரெக்டா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கஸ்டமர் கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி வைக்கணும். சின்ன பாப்பாவுக்கும் கேட்டிருக்காங்க, அதனால கரெக்டா 3 மீட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது குட்டி பாப்பாவுக்கு தைக்கிறது. இந்த 3 மீட்டர் எடுத்தது. இப்போ இதுல பார்டர் வந்து சின்ன சைஸ் ஃப்ளவர் மேல் பக்கமா, எப்பவுமே அதை மட்டும் கவனிச்சுக்குங்க. இந்த பார்டரை எடுத்து இங்க ஜாயின் பண்ணணும், அப்பதான் பெரிய பார்டரா கிடைக்கும். இந்த பார்டரை தனியா எடுத்துடணும். இப்ப நமக்கு 47 இன்ச்சு வரணும். கரெக்டா 47. நமக்கு இந்த சாரியோட லென்த்தே அவ்வளவுதான் இருக்கு, 46 தான் இருக்கு. அப்ப அந்த பார்டர் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வந்துடும். பாருங்க, இந்த இதுல இருந்து கரெக்டா எவ்வளவு தைக்க போறீங்க, கைடு அளவுனா அந்த கைடு அளவு மட்டும் வெட்டுங்க பாப்பா. எக்ஸ்ட்ராலாம் வெட்டிடாதீங்க, மெஷர்மெண்ட் கம்மியாயிடும். நிதானமா பொறுமையா வெட்டுங்க. இந்த பார்டரை இப்போ கரையை கீழே வச்சுட்டு இந்த ஆங்கிள் நம்ம ஜாயின் பண்ணுவோம், இது தெரியாம. அப்ப பாத்தீங்களா பெரிய பார்டரா வந்துடும். நான் ஜாயின் பண்றதை காட்டுறேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா கரெக்டா இப்படி டபுளா மடிச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாம இப்படி மடிச்சுட்டு சென்டர் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா, முதல்ல இதை 4ஆ பிரிச்சுக்கணும். நம்ம இப்படி மடிச்சுட்டு இங்க ஒரு பாயிண்ட் பண்ணிட்டேன். இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு. இதை இப்படியே டபுளா மடிச்சு இதை சென்டர் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளீட் வைக்கும் போது நமக்கு கரெக்டான அளவு வரும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு பங்கு அளவு நமக்கு எவ்வளவு வரணும்? 8.5 இன்ச்சு வரணும். அந்த 8.5 இதுல மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல எவ்வளவு துணி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம சுருக்கத்தை அளவு போட்டு வைக்கணும். ஒரே மாதிரி வைக்கணும். ஒண்ணு ஃப்ளவர் தெரிஞ்சா ஃப்ளவர் தெரியுற மாதிரி இருக்கணும், இல்ல ஃப்ளவர் மூணா ஃப்ளவர் மூணா மாதிரியே வைக்கணும். அப்பதான் பார்க்கும் போதே அழகா இருக்கும். இப்ப 30 இன்ச் இருக்கு. இந்த 30 இன்ச்ல நான் எப்படி சுருக்கம் வைக்கிறதுன்னு காட்டுறேன். இது மேல் துணி, இதோட லைனிங்கு, எக்ஸ்ட்ரா பார்டர் ஜாயின் பண்றது.
எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். ஒரு செட்டு எடுத்தோம்னா ஒவ்வொன்றா ஃபினிஷ் பண்ணணும். இப்ப அவங்க ஃப்ரண்டேஜ் வந்து பிளைனா கேட்டிருக்காங்க. கை மட்டும்தான் பார்டர் வச்ச மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு மாதிரி நம்ம வெட்டணும். இப்ப பாருங்க, இந்த ஃப்ளவர் வந்து இப்படி இருக்கு, நம்ம இந்த ஆங்கிள் போடணும். இப்படி மடிச்சுக்கணும். இதெல்லாம் கவனிச்சு வெட்டுங்க. சென்டர் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. இந்த பார்டர் தேவையில்லை நமக்கு. துணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, கரெக்டா வச்சுட்டு. ஏன்னா இன்னொரு ஃப்ராக் தைக்கிறதுக்கு இந்த துணி தைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு நெக்கை வெட்டாதீங்க. அப்படியே நம்ம லைனிங்ல நெக்கு வெட்டினதுனால நம்ம ஒரிஜினல்ல வெட்ட வேண்டாம். தைக்கும் போது வெட்டிக்கலாம், இல்லை கழுத்து நிமிந்துடும். இப்ப பாருங்க, ஃப்ளவர் ஏறினா மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி கொண்டு வாங்க. பேக்கு ஓகேவா? பேக் வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்லீவு அவங்க இதுதான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா எனக்கு முந்தானில வர கை தான் வேணும் அப்படின்னு இருக்காங்க. அதனால இந்த 2 இதுவும் மடிச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் ஃப்ளவர் பார்க்கணும். பாருங்க, இலை மேல வர மாதிரி இருக்கு. நமக்கு இந்த ஆங்கிள் வேணும்னா இப்படி திருப்பிக்கணும். இப்படி சென்டர்ல இப்படி கோடு மாதிரி நகத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அந்த மடிப்பை அப்படியே போடுங்க. அப்படியே இப்படி வைங்க. இவ்வளவுதான் கை. இதுல வேணும் நம்ம பார்டர் வச்சுக்கலாம். கைக்கு நமக்கு 9 இன்ச்சு பார்டர் வேணும். தையலோட கூட்டி மொத்தம் 10 இன்ச்சு பார்டர். ஒரு பங்குக்கு 10 இன்ச்சு இருந்தா போதும். கை பார்டர் அப்பதான் கரெக்டா வரும். ஓகேவா? இப்போ இதுலதான் நம்ம நாட்டுக்கு ஒட்டியானத்துக்கு எல்லாத்துலயும் ரெடி பண்ண போறோம். இப்போ தைக்கிற வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன்.
ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகமா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. நீங்க கொடுக்கறத வச்சுதான் எனக்கு ஆதரவு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.